இத 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 எதிர்பார்த்து தான் இத்தனை நாள் காத்திருந்தோம். வி த லீடர்ஸ் இயக்கத்திற்கு தி 1234 ஃபவுண்டேஷனின் ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள். ஒய் திஸ் வீடியோ? எதற்காக இதுக்கு ஒரு வீடியோவில் மெசேஜ் அப்படின்னா, கனெக்ட், ரீச், ரிசால்வ் அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணாமலை சாரை பார்க்கறதுக்கு நானும் 4-5 தடவை ட்ரை பண்ணிட்டேன். போக வேண்டியது, லெட்டர் கொடுக்க வேண்டியது, அப்புறமேட்டு நான் கூப்பிட்றேங்க வேண்டியது, சார் அவருக்கு மெயிலில் கொடுங்க சார், அவர் நேரில் கொடுவார் சார், அப்படி வாங்க இப்படி வாங்க. ஓகே, அப்பா படாதபடுப்பட்டேன். பார்த்தேன், ஏன் நாமளே ஒரு வீடியோ மூலமாகவே இந்த மெசேஜ் கொடுக்கலாம். அதுதான் கனெக்ட், ரீச், ரிசால்வ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில எல்லாமே இந்த மாதிரி அறிமுக கடிதம் கூட டெக்னாலஜியில வந்துருச்சுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன் நான் சொன்னேன் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த 1234 ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது 1ங்கிறது தமிழ்நாடும், 234ங்கிறது 234 தொகுதிகளையும் குறிக்கும். இந்த ஒவ்வொரு தொகுதியிலுமே எங்களுக்கு ஒரு தொகுதி மேதகை அப்படின்னு இருக்கிறாங்க. மோஸ்ட்லி அவங்க ட்ரெயினர்ஸ் தான். அப்படிங்கிறப்போ நீங்க இன்னைக்கு வி த லீடர்ஸ் அப்படிங்கிற இயக்கத்தின் மூலமாக எடுத்திருக்கிற விஷயமே பயிற்சி தான். இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற வார்த்தையை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இங்க மாற்றவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்களை ஒருத்தர் சுக்கிர பலத்துல மாத்திட்டார். இப்போ அந்த மாற்றம் அடைந்த பிறகு எப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி நாம் பயணிக்கணும் அப்படிங்கிறப்போ குருவனுடைய பலத்துல ஒருத்தர் வரணும். அந்த குருவனுடைய பலத்துல வர்றவர் தான் இந்த அண்ணாமலை சார் அப்படிங்கிறது நாங்க முழுமையாக நம்புகிறோம். அப்போ இதை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், காத்துக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த 1234 ஃபவுண்டேஷன்ல 5 டைமென்ஷன்ல நாங்கள் ஒர்க் பண்றப்போ 2 டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ட்ரைனிங், அதாவது யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங், இன்னொன்று நேஷன் பில்டிங். இந்த 2 விஷயங்கள் தான். இந்த 2 விஷயங்களுக்காகவும் இதுல முக்கியமாக ட்ரைனிங் அப்படிங்கிற வார்த்தையை இந்த வி த லீடர்ஸ்ல பிரயோகப்படுத்தின அடுத்த நிமிஷம் நினைச்சிட்டேன், இதுதான் சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 55 ஆண்டு காலங்கள் ஜேசிஸ்ங்கிற ஒரு இயக்கத்துல இணைந்து பயிற்சி பயிற்சி பயிற்சி, தனி மனித முன்னேற்றம், பர்சனாலிட்டி கிளாஸஸ், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் கிளாஸஸ், இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு ஏகப்பட்ட பயிற்சிகள் செஞ்சு 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 கொத்து கொத்தா அத்தனை ட்ரைனர்ஸை உள்ளடக்கி வைத்து அவருடைய கான்டாக்ட்ல நாங்க வச்சிட்டு இருக்கிறது தான் இந்த 1234 ஃபவுண்டேஷன். இந்த தொகுதி மேதகைகள்ல சில பேர் அண்ணாமலை பிடிக்காம இருக்கலாம், இந்த அரசியலை பிடிக்காம இருக்கலாம், இந்த அரசியல் அணுகுமுறை பிடிக்காம இருக்கலாம். அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நாங்க எங்க உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லுகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, பயிற்சி அப்படிங்கிற வார்த்தை. ஏன் அந்த பயிற்சிங்கிற வார்த்தை அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு பேட்டியில சொன்னீங்க பயிற்சி கொடுக்க போறோம், பெங்களூர்ல இருந்து கூட நாங்க வேணா ட்ரெயினர்ஸ் கூப்பிட்டு வரோம்னு. எதுக்கு பெங்களூர்? இங்க இல்லாத ட்ரெயினர்ஸா? 500க்கும் மேற்பட்ட ட்ரெயினர்ஸ் எங்ககிட்ட இருக்கிறாங்க. அவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கனெக்ட், ரீச், ரிசால்வ் அப்படிங்கிற வீடியோ அப்ரோச் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆளுமை உயருமே ஆன்ம பலத்தால், அகிலம் உய்யுமே அத்திரத்தால் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக கொண்டிருக்கிற இந்த ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்ங்கிறது சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அதன் மூலமாக இங்க இருக்கிற ஒவ்வொரு ட்ரஸ்டியுமே சும்மா பண்டல் ஆஃப் இன்ஃப்ளூயன்சஸ், பண்டல் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அப்படிப்பட்ட ஒரு பண்டல். எங்ககிட்ட இருக்கிற அத்தனை தொகுதி மேதைகளும் வெரி குட் ஆர்கனைசர்ஸ், வெரி குட் ட்ரைனர்ஸ். அப்படி இருக்கிறப்போ எங்களுடைய தாரக மந்திரம் ஆத்ம மாற்றம் அப்படிங்கிறது தான். ஆத்மாவிற்குள் ஒரு மாற்றம், அந்த ஆத்மாவிற்குள் ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்க ரொம்ப அழகா மாறுவோம்
மாற்றுவோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ எங்களுடைய ஆத்ம மாற்றமும் உங்களுடைய மாற்றுவோம் அப்படிங்கிற விஷயமும் அழகா சிங்க் ஆகுது. அந்த அழகா சிங்க் ஆகுறப்போ எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நாங்க உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே தான் ஆகணும். அதற்காக நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருந்தேன், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டேட் ஆஃப் இந்தியாவா இருந்தேன், நேஷனல் ட்ரைனரா இருந்திருக்கிறேன். ஏகப்பட்ட எங்களுடைய அணி, எங்களுடைய ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் சேர்ந்து ஏகப்பட்ட கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கோம், ஏகப்பட்ட ட்ரைனிங் கேம்ப் நடத்தியிருக்கோம். அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு பிரசாந்த் கிஷோரை கூப்பிடுறீங்க, ஒரு 300 கோடி 400 கோடி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரூஃப் ரெக்கார்டை நீங்க பாக்குறீங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட் எங்க கிட்டையும் இருக்கு. ஆனா அதுக்காக கோடிக்கணக்காக கேட்கறோங்கிற அவசியம் இல்லை. ஆனால் எங்களுடைய பணி, பயிற்சி அப்படிங்கிற பணி இந்த சமூகத்திற்கும் இந்த இளைஞர்களுக்கும் சேர்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கினை நாங்க வச்சிட்டு இருக்கிறோம். அதற்கு நீங்க நாங்க அகலிகையா இருக்கலாம், ரொம்ப வாமனனா இருக்கலாம், ஆனா நீங்க விஸ்வரூபம் எடுத்து விட்டீர்கள். ஒரு 2 நாள்ல 17 லட்சம் 18 லட்சத்தை தாண்டுது இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு சர்க்கஸ்காரங்கிட்ட தான் பல்ட்டி அடிச்சு காமிக்கணும், அப்பதான் வேலை கொடுப்பான். அதுபோல உங்ககிட்டத்தான் எங்களுடைய பயிற்சியுடைய வலிமையை காமிக்கணும். அந்த வலிமையை காமிச்சாதான் நீங்க எங்களை பயன்படுத்திப்பீங்க. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நாங்க அப்ளை பண்றோம் அப்படின்னே வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதுதான் கனெக்ட், ரீச், ரிசால்வ் அப்படிங்கிற விஷயம். அப்போ அது என்ன பயிற்சி? ஜேசிஸ் அப்படிங்கிற உலகளாவிய இயக்கம். அதுல ஏகப்பட்ட ட்ரைனர்ஸ் வந்திருக்கிறோம், அங்கங்க இருக்கிறாங்க, 234 தொகுதியிலும் வியாபித்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நாங்க எடுத்துக்கிட்ட 2 விஷயத்துல 2 டைமென்ஷன் நான் சொன்னேன். ஒன்று ட்ரைனிங் ஃபார் யூத், லீடர்ஷிப் ட்ரைனிங் ஃபார் யூத் அப்படிங்கிற விஷயம். இன்னொரு விஷயம் நேஷன் பில்டிங் அப்படிங்கிற விஷயம். அந்த நேஷன் பில்டிங்ல நாங்க என்ன சொல்ல விழைந்தோம் அப்படின்னா, வேர்தி சிட்டிசன்ஸை தயாரித்து இந்த சமூகத்திற்கு அளிக்க வேண்டும் அப்படிங்கறதான் விஷயம். அதே தான் நீங்க என்ன சொல்றீங்க, ரொம்ப அழகா தமிழ் அடையாளத்தோடு தேசியம். என்ன பிரமாதமான வார்த்தை! தமிழ் அடையாளத்தோடு தேசியம், இந்தியன் என்கின்ற அடையாளத்தோடு, இந்தியன் என்கின்ற உணர்வோடு தமிழன். இந்த 2 விஷயம் தான் எங்க 2 டைமென்ஷனே. அப்போ எங்க ட்ரைனிங்ல சும்மா சொல்றேன், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா 100 பேச்சாளர்களை உருவாக்குவேன் அந்த காலத்திலேயே சொன்னீங்க நீங்க. அதற்காக தான் நாங்க அலைஞ்சோம். EPS, எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது எங்களுடைய பேசிக் விஷயம். அதை அடுத்த ஸ்டேஜில் எடுத்துட்டு போறப்போ ஸ்பீச் கிராஃப்ட், அதற்கும் அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களை அழைச்சிட்டு போறதுக்காக ஸ்பீக்காலஜி அப்படிங்கிற விஷயம். அது இல்லாம சேர்மன்ஷிப் அண்ட் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர் அப்படிங்கிற சபை நெறிமுறைகள். நாங்க பார்க்கறது ராபர்ட் ரூல் ஆஃப் ஆர்டரா இருக்கலாம், ஆனால் இது என்ன தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, பஞ்சாயத்து எலெக்ஷன் நின்னாலும் சரி, ஊராட்சி ஒன்றியத்துல நின்னாலும் சரி, அவங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் நாங்க அனுப்புவோம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஒரு ட்ரெயின் பண்ணி அப்படிப்பட்ட தலைவர்களை இந்த நாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை விட யாரு இந்த நாட்டிற்காக ஒரு அர்ப்பணிப்பை செஞ்சிருக்க முடியும்? அதற்காகத்தான் பரவாயில்ல, மோதி பாத்துறோம் வந்தா சரி, அவர் எங்களையும் மதிக்கல, நீ உன்னுடைய சேவை தேவையில்லைன்னு நினைச்சாருன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட அணுக வேண்டியது, நீங்கள் எங்களை அழைக்க வேண்டியது நடக்கும், இந்த பிரபஞ்சம் அதற்கு வழிகாட்டும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். அப்போ அதுக்கப்புறம் யுவர் லைஃப் யுவர் டிசைன், லீடர்ஷிப் இன் ஆக்ஷன், மந்த்ரா, இதெல்லாம் தாண்டி நேதா பனோ அப்படின்னு ஹிந்தியில, நேதானா உங்களுக்கு தெரியும், நேதா பனோ அப்படிங்கிறப்போ வைய தலைமைகள், அதுதான் பாரதியார் சொன்ன வைய தலைமைகள் அப்படின்னா அவனை தலைவனாக உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயம். ஒவ்வொரு இளைஞனையும் அந்த தலைவனாக உருவாக்கி இந்த நாட்டுக்கு நற்பணிச்சா நாம் எதிர்பார்க்கின்ற அந்த ஆத்ம மாற்றம், நாம் எதிர்பார்க்கின்ற சமூக மாற்றம், இன்னைக்கு யாரோனாலேயோ ஏற்படுத்தப்பட்ட அந்த மாற்றத்திற்கான வடிகாலாக அந்த மாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு சமூகத்தில் நெறிமுறைகளை கொண்டு வருகின்ற, ரொம்ப சொன்னீங்கல்ல ஆன்மீக அரசியல்னு சொன்னீங்க, சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னீங்க, இதெல்லாம் மாற்றுவதற்கு இது ஒன்றுதான் வழி அப்படின்னா நிச்சயம் நீங்க எங்களை பயன்படுத்திக்கிங்க
அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் தான் இந்த வீடியோ மூலமா நாங்கள் கொடுக்குறோம். இந்த புரோட்டோகால் அப்படிங்கிறது, எட்டிகெட்ஸ் அப்படிங்கிறது, டேபிள் மேனர்ஸ் அப்படிங்கிறது, இத்தனை விஷயமும் சொல்லி கொடுத்தே ஆக வேண்டும். இன்னைக்கு புரோட்டோகால் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைனால என்ன படாத பாடு எத்தனை வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், எத்தனை ஒரு அசிங்கத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு தேவை ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங். அந்த யூத்துக்கு இன்னைக்கு என்ன தேவை? அதுதான் பெர்சனாலிட்டி பில்டிங். அந்த பெர்சனாலிட்டி பில்டிங் அப்படிங்கிறது நத்திங் பட் A+B+C அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டிடியூட், பிஹேவியர், கேரக்டர். அந்த ஆட்டிடியூட், பிஹேவியர், கேரக்டர் அப்படிங்கிற 3 விஷயத்தை சேர்த்து அந்த பர்சனாலிட்டியை நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம், இதுதான் நாங்கள் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்ததனுடைய அர்த்தம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ மூலமாக உங்களை அணுகுகிறோம். இப்போ சிற்பங்களை செதுக்குகின்ற சிற்பிகளை மாத்திரம் நாங்கள் தயார் செய்யவில்லை, சிற்பிகளை தயார் செய்கின்ற ஸ்தபதிகளாகவும் நாங்கள் இருக்கிறோம். அதாவது ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ், ட்ரெயினர்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியில ஒரே நாள் 200க்கும் மேற்பட்ட ட்ரெயினர்ஸை வச்சு 1,75,000 பேருக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கின்னஸ் ரெக்கார்டில் பயிற்சி பண்ணியிருக்கோம். இதே J6. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் கோயம்புத்தூர்ல நான் நடத்துவேன், இங்க ஒரு முகாமை நடத்துவேன் அப்படிங்கிறீங்களே, ஒரு ஊர்ல இல்ல 234 தொகுதிகளையும் நாம் நடத்தலாம். நீங்க சொன்னீங்கல்ல சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, சிஎஸ்ஆர்ல கட்டாயம் ஃபண்ட்ஸ் செலவு பண்ணணும் அப்படின்னு, அதை கனெக்ட் பண்ணுங்க போரும். நாங்க ஒன்றும் உங்ககிட்ட பெருசா பணத்தை எதிர்பார்க்கல, ஆனா அதே சமயத்துல வருகின்ற பயிற்றுனர்களுக்கு தேவையான ஒரு மரியாதையை நம்ம தரணும். இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு சிஎஸ்ஆர் அதனுடைய கான்டாக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு, பயிற்றுனர்கள் எங்க கிட்ட இருக்கு, யாருக்கு நடத்தணுங்கிற ஆடியன்ஸ் நம்ம கைவசம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பல பயிற்சி முகாம்களை நடத்தி இருக்கிறோம். எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான பேச்சாளர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுடைய ஃபேஸ்புக்ல வேணுமா, ராஜன் பிஜின்னு போய் பாருங்க, அல்ல ஜோஸ்டாக்ல போய் கேட்டு பாருங்க ராஜன் பிஜி அப்படின்ட்டு. இது ஒரு அடையாளம். ஏன் என் பேரை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த நிறுவனர், இந்த ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் அப்படிங்கிற விஷயத்துல தான் லீவ் ஏ லெகசி அப்படிம்பாங்க. 70-72 வயசுல இந்த உலகத்துக்கு நாம் எதையாவது விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை பேரும் நேர்மறை சிந்தனைகள் கொண்ட பிரமாதமான ஆளுமைகள். அவங்கள நீங்க பயன்படுத்திக்கிங்க. அந்த பயன்படுத்திக்கிறப்பத்தான் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மாறுங்கள் மாற்றுங்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. மாற்றியே காட்டுவோம் அப்படிங்கிற விஷயத்துல we will make the things happen அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி 1+1 is not 2, 1+1 is 11. Thank you, அண்ணாமலை சார்.